10 அடி ஆரம்பிக்குது தானி வேணா ஒரு ரூபா தான். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து மோட்ரு ஓகேங்களா. 325 அடி. இது வந்து பார்த்தீங்கன்னா 1700 வாட்டு 108 வோல்ட்டு ஓகேங்களா. இதில் வந்து 6 பேனல் வந்து 8 பேனல் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து பாலிகிருஷ்ணனால 8 பேனல் போட போகிறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 பேனலில் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கிணத்துல இறக்கிறதுக்கு முன்னாடி, போரில் இறக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் 3 பேனலில் கனெக்ஷன் கொடுத்துனுக்குது. எமர்ஜென்சி பசங்க செட்டு போடுறதுக்கு வந்து கரண்ட் இழுத்து உள்ளே போட்டுனுக்கிறது மோட்ரு. மூணு பேனல் தான் 108 வோல்ட் 3 பேனல் தான் கொடுத்துனுக்குறேன். அதிக பேனல் வந்து 6 மொத்தம் 8 பேனல் போடணும் ஆள் அதிகரிக்கிறதுனால. இது உள்ளவே போர் இருக்குது, கிணறு உள்ளவே. மோட்டர் இந்த இடத்துல போடணும். கனெக்ஷன் கொடுத்தாச்சு பாருங்கள். தண்ணி பாருங்கள் வந்துடுச்சு ஓகேங்களா. இப்போ வந்து 7 மணிக்கு இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா சூரிய ஒளி லைட்டாக தான் வந்துக்குது. ஆனால் 7 மணிக்கு வந்து தண்ணி வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 320 அடி 10,000 லிட்டர் 1 ஹவருக்கு. வெளிச்சம் வராதப்போ இப்படி வரும்போது குடிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. இது BLDC ப்ரஷ்லெஸ் மோட்ரு. இதுதான் ஃபீச்சர் ஓகேங்களா. ஏன்னா வந்து இதுக்கு தான் நான் கத்தி சொல்கிறது BLDC பெஸ்ட்டுன்றது காரணம் தான். ஏசி மோட்டர் போட்டால் இப்போ ஒர்க் ஆகினுக்காது ஓகேங்களா. இப்போ DC மோட்டர் வந்தாங்காட்டியும் தண்ணி வருது பாருங்கள். மேலே பேனல் வச்சுனுக்குது. ஃபுல்லாகவே செட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போட்டு ஆச்சு. மொத்தமாக வந்து 4 பேனல் அடியில் வந்து 6 பேனல் தான் கொடுத்துனுக்குது. 3 பேனல் வந்து சீரிஸ் பேரல் பண்ணி கொடுத்துனுக்குது ஓகேங்களா. மேலே செட்டு மேலே வச்சுருக்குது. ஏன்னா வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக எதுவுமே இல்லை. இது வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் செய்கிற பூமியாக ஒரு 10 ஏக்கரை பக்கம் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துலேயே போர் போட்டுக்கிறாங்க. கிணத்துல போர் போட்டுக்கிறாங்க. இந்த இடம் ஃபுல்லாக அவங்களுக்கு தான். இந்த இடத்துல எதுவுமே விவசாயம் செய்யறது மரம் வச்சு ஃபுல்லாகவே சொட்டு நீர் போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிக்கிறாங்க. செட்டும் அதே மாதிரி போட்டு அதுக்கு மேலே பேனல் வச்சுன்னுக்கிறேன் பாருங்கள். நேற்று தான் நைட்டு 8 மணி ஆகிடுச்சு செட்டுக்கு போட்டு எல்லாமே வந்து பார்த்திங்க கரண்ட் இல்லை இல்லைங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலார் பேனல் மூலியமாகவே கனெக்ஷன் எடுத்து ட்ரில்லெல்லாம் போட்டுச்சு. சோலார் பேனல் த்ரூவாக வந்து 120 வோல்ட் பண்ணி 200 வோல்ட் பண்ணி த்ரூவாக சீரிஸ் பண்ணி த்ரூவாக கனெக்ஷன் கொடுத்துங்க ட்ரில்லிங் ஓடுது ஓகேங்களா. இது தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா வீடியோ எடுத்து அதுக்கு டிலேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மெஷின் இல்லை, அவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க. கரண்ட் இல்லாதனால அதிலே போட்டு பண்ணுங்க. ஏன்னா வந்து மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் வந்து ட்ரில்லிங் வந்து சோலார் பேனல்லே ஓடுது. ஒரு 4 சோலார் பேனல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, கனெக்ஷன் கொடுத்தா சூப்பராக ஓடுது ஓகேங்களா. பேனல் மேலே வச்சுருக்கிறேன் பாருங்கள். செட்டு நேற்று ஃபுல்லாக போட்டு காங்கிரீட் போட்டு மேலே சீட்டு மேலே எடுத்து ஒரு 8 மணி ஆகிடுச்சு நைட்டு. நேற்று ஃபுல்லாக ஓடினே தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து செக் பண்ணி பார்த்துட்டுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரத்தை ஃபஸ்ட்டு காலையில் ஆரம்பிக்குதுன்னு ஓடியாங்க. சீக்கிரமாக வந்து ஆன் பண்ணி பார்த்துங்க. இப்போ 7 மணிக்கு ஒர்க் ஆகுது, தண்ணி ஓடுது ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகிடுச்சு. செட்டு போட்டு மேலே பேனல் வச்சுனுக்குது ஓகேங்களா. 6 பேனல் தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போரில் 320 அடி
ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி ஆகுது. இப்போ கனெக்ஷன் கொடுத்து பார்க்கலாம் இப்போ ஓடுதான்ட்டு, எவ்வளோ நேரம் ஓடுதுன்னு இவ்வளோ நேரத்துக்கு ஆரம்பிக்குதான்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, வாங்க கனெக்ஷன் கொடுத்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயம் வந்து ஏதோ ஒரு இதால் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகேங்களா, மீதில் எல்லா பொருளும் வந்து பார்த்திங்கன்னா தானாக கிடச்சிரும். விவசாயம் வந்து அழிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் எல்லாம் இப்போ கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறது. அதே மாதிரி சிறுதானியத்துக்கு நெல்லுகள்லாம் வச்சுருக்கிறதோட சிறுதானியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலான்ட்டு கவர்மெண்ட்டு யோசனை பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, எல்லாருமே அதை பற்றி தான் பேசினுக்கிறாங்க. அதனால் வந்து சாமை இந்த கம்பு கம்பெல்லாம் நம்மளாம் விதைக்கணும். நம்ம வந்து உடம்பு நல்லா இருக்குன்னா ஊசி போடாத நம்ம வந்து வாழணும். ஒரு இப்போ வந்து 70 வருஷம் தான் வாழ முடியும். ஒரு நார்மல் வந்து 60 வயசுல வரைக்கும் தான் நார்மலாக வாழ முடியும். அதுக்கு முன்னால் 100 வருஷம் 120 வருஷத்தில் இருந்துருக்கிறாங்க. அது என்ன காரணம்னா சிறுதானியம் இந்த மாதிரிலாம் சாப்பாடு உணவுக்கு நல்லா இருக்கிறதுனால தான். ஊறி எவ்வளோ போடுறீங்களா அவ்வளோ உங்களுக்கு நஷ்டம்தான். எனக்கும் நான் சேர்த்து தான் சொல்கிறேங்க. ஓகேங்களா, விவசாயத்தில் வந்து ஊறி அதிகமாக பயன்படுத்தாத சாணத்தை அதிகமாக பயன்படுத்தி இயற்கையை வந்து இயற்கை மூலிமா விளைவிச்சிங்கன்னா ரொம்ப நாள் இருக்கலாம், மனுஷன் வாழலாம். பரவாயில்ல எல்லாம் போனால் போட்டுன்னு நினச்சிங்களா, எல்லோரும் போக விடுத்தான். இடம் பாருங்கள், ஃபுல்லாகவே இடம் சும்மா தான் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 10 ஏக்கரை பக்கம் இருக்க மாட்டேங்குது. சொட்டு நீர் போட்டான்னு வச்சுக்கோங்க, செடி ஃபுல்லாக வளர்த்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க நிலம் ஃபுல்லாகவே எங்கள் செட்டு அது மூலிமா மேலே போட்டாங்க. யாருன்னா ஒரு தங்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனல் எக்ஸ்ட்ரா போடுங்குது, 2 பேனல் எக்ஸ்ட்ரா போடுங்குது. ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே யாருன்னா வந்து தங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து சோலார் மூலிமா கரண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அந்த ரூமுக்கு வந்து தேவையான டிசி பல்போ இல்லை ஏசியோ கூட இன்வெர்ட்டர் வச்சு பயன்படுத்திக்கலான்ட்டு மேலே பேனல் போட்டு விட்டுங்குது. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபீச்சர் வந்து BLDC தான். ஒரு 7 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் லைட்டாக வந்த உடனே தண்ணி ஒர்க் ஆகுது. குடிக்கிற தண்ணிங்க பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நல்லா புரிஞ்சுக்காங்க. கரண்ட்டே இல்லாத இடத்துல BLDC பெஸ்ட். கரண்ட் இருக்கிறதுனாலையும் கரண்ட் பில் அதிகமாக வரதுனால BLDC யூஸ் பண்ணிக்காங்க. கிணத்துல இருந்தாலும் சரி இல்லை போரில் இருந்தாலும் சரி 500-800 அடி வரைக்கும் எடுக்குது. நார்மலாக நான் போட்டு கொடுத்து 520 அடி வரைக்கும் போட்டிங்கன்னா சூப்பராக ஒர்க் ஆகுது BLDC. இது வந்து பார்த்திங்கன்னா 320 அடி. இது வந்து மொத்தம் 6 பேனல் போடணும், 445 வாட்ஸு. இது 6 பேனல் வந்து 300 வாட்ஸு பழைய பேனல் போட்டுங்குது, சேனல் பேனல் அவர் வாங்கி வச்சுருந்தா அப்படி அந்த பேனல் தான் போட்டுனுக்கிறோம். 6 பேனல்லே சூப்பராக தண்ணி வருது. இது வந்து பார்த்திங்கன்னா 320 அடியில் வந்து பார்த்திங்கன்னா 1700 வாட்ஸில் ஓடக்கூடியது. இது 1700 வாட்ஸில் ஓடக்கூடியது, சூப்பராக ஒர்க் ஆகுது. என்னமோ சொல்ல நினச்சேன் மறந்துட்டேன். மோனோ கிறிஸ்டல் போட்டிங்கன்னா இன்னும் தண்ணி வந்து அதிகமாக வரும். பாலி கிறிஸ்டல்லே இவ்வளோ வருது, மோனோ கிறிஸ்டல் இன்னும் வந்துனே இருக்கும் தண்ணி. பாலி கிறிஸ்டல்லே லைட்டாக வரல, நல்லாவே வருது. வெயில் அடித்தா ஃபுல்லாக வருது. அதனால் வந்து ஃபியூச்சரில் வந்து கிராமப்புறத்தில் எங்கே இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு சோலார் பேனல் போட்டுக்காங்க. ஒரு 6 பேனல் போட்டாவே 320 அடி எடுக்குதுன்னா நல்லா நினச்சி பாருங்கள். ஒரு சேனல்லாம் வாங்கினீங்கன்னா ஒரு 6000 ரூபாய் 6500 வருதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வாங்கி போட்டுக்கிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டானு தான் இருக்கும். விவசாயத்துக்கு வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கரண்ட் இல்லாத இடத்துக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லானு தான் இருக்கும். இதில் வந்து BLDCன்றதுனால உள்ள சர்க்யூட் போர்டு மட்டும் தான் இருக்குது. அது வெளியே வச்சுட்டு வந்து ரெடி பண்ணலாம். உள்ளே வந்து மிஷினில் தான் வைக்கணும். வச்சுல வெளியே வச்சுட்டு ஒன்றும் பேச்சில்லை. நானே எடுத்துன்னு வந்து இருப்பேன். நம்மக்கிட்ட காசு இல்லை. டெக்னிக்கலாக யோசனை பண்ணி அதை ரெடி பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காசு இருந்துச்சுன்னா வெளியே ரெடி பண்ணலாம். அந்த மிஷினுக்குள்ளே வைக்கிறது வெளியே வச்சிங்கன்னா இன்னும் ஃபியூச்சர் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, ஃபுல்லாக செட் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ காட்டுறாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி ஓடின்னு தான் இருக்குது. எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குன்னு பார்க்கலாம். காலையில் மோட்டர் 3 ஆம்ஸ் தான் எடுக்குது, 2.5 ஆம்ஸ் எடுக்குது. லைட்டாக தான் தண்ணி வருது. இப்போதைக்கு வந்து அவ்வளோதான் ஒர்க் ஆகுது. அப்படின்னா 122 வோல்ட்டு, 122 × 2.5 போட்டிங்கன்னா வாட்ஸ் வரும். ஓகேங்களா, அப்படியே இருங்க கணக்கு போட்டு சொல்கிறேன். மொத்தமாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 350 வாட்ஸ் தான் வருது. ஓகேங்களா, பேனல்லேருந்து ப்ரொடக்ஷன் வருது, அவ்வளோதான் வருது. ஆனால் மோட்ரு ஓடுது. 122 வோல்ட் அவுட்புட் வருது. இதில் வந்து ஒரு 2.5 ஆம்ஸ் வருது. தண்ணி ஓடின்னு தான் இருக்குது பாருங்கள். ஆனால் 1700 வாட்ஸில் வந்து மதிய நேரத்தில் தான் ஓடும். மதியம்னா ஒரு 10 மணிக்கு மேலே சும்மா அதிகமாக வரும். மூடின்னு இருக்குது லைட்டாக சுத்தமாகவே.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோனோ கிறிஸ்டல் இருந்தால் 4 பேனல் பதிக்கும், 4 நாள் 8, அதாவது 6 பேனல் பதிக்கும். பாலி கிறிஸ்டல்ன்றதுனால ஒரு பேனல் சேர்த்து போட்டுங்குது. ஓகேங்களா, 4 நாள் 8 பேனல் போட்டுங்குது. 6 பேனலில் பதிக்கும், 320 அடிக்கு 6 பேனலில் பதிக்கும். இதில் 8 பேனல் போட்டுங்குது 320 அடிக்கு. பாலி பேனல்ன்றதுனால 3 பேனல் மொத்தம் 6 பேனலில் இப்போதைக்கு ஓடுது. சூப்பராக ரன் ஆகுது. ஃபுல்லாக செட்டு போட்டு நைட் 8 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் கனெக்ஷன் கொடுக்குறேங்க எல்லாத்துக்குமே. இது மொத்தம் 4 பேனல் சீரீஸு, இது 4 பேனல் சீரீஸு, ரெண்டும் சேர்த்து பேரல் பண்ணிக்குது. ஓகேங்களா, இல்லை ஒரே ஒயராக எடுத்துனுக்குது ரெண்டும். இந்த பக்கம் வந்து மைனஸு, அந்த பக்கம் ப்ளஸ்ஸு. சீரீஸு ரெண்டும் போனால் பேரல். ஓகேங்களா, அப்படி தான் எடுத்துனுக்குது. வீட்டு மேலே போகிறது ஈஸியான வேலை. இது மாதிரி சின்ன சின்னதாக தண்டவாளம் இருக்கும். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபிட் பண்ணிட்டு அப்படியே சீக்கிரமாக போட்டுக்கலாம், குயிக்காக வேலை ஆகும். இந்த மாதிரி சீட் இருந்துச்சுன்னா. இல்லைனா வந்து நம்ம லோடு இது மேலே உக்காந்துக்கும். இதெல்லாம் எவ்வளோ இது இருந்தாலும் இது தூக்கினா மட்டும்தான் காற்று வந்து தூக்கும். வெயிட் நல்லா சமமாக உக்காந்துக்குது பாருங்கள் எல்லாமே. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வேலையும் முடிச்சாச்சு. ஓகேங்களா, ஒயரும் போட்டாச்சு, டிசி ஒயரு. இந்த இடத்துல எம்சிபி ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுன்னுக்குறோம். ஓகேங்களா, மேலே பேனல் போட்டு கீழே வந்து எம்சிபி ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுன்னுக்குறோம். அந்த இடத்துல தண்ணி இருக்குது. கிணத்துக்குள்ளே போர் இருக்குது. இதில் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஜேசி போட்டு பைப் போட்டு தான் லைன் பதிக்கிறதுனாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செடி. ஓகேங்களா, செடி வச்சு யூஸ் பண்ணுறது மாதிரி. ஒன்றரை இன்ச்சு டெலிவரி, 10,000 லிட்டர் 1 ஹவருக்கு. 3 பேனல் மொத்தம் 6 பேனல் போட்டுக்குது. 8 பேனல் வரையும் போடலாம். இது மோனோ கிறிஸ்டல் இருந்தால் 6 பேனல், பாலி கிறிஸ்டல் இருந்தால் 8 பேனல் போடலாம். ஆளை வந்து கம்மியாக கொடுத்துனுக்குது, அதனால் வந்து கம்மியாக போட்டுனுக்குது. பேனல் போட்டு வச்சுனுக்குது, ஆனால் வந்து கொடுக்கல கனெக்ஷன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இவரு தான் இந்த போர்வெல் போட்டுனுக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 320 அடி போட்டுனுக்குது சாருக்கு தான். ஓகேங்களா, 4 பேனல் வந்து ஒரு 2 பேனல் கழுத்து விட்டுச்சு. 8 பேனலில் 6 பேனல் மட்டும் கழுத்து விடணும். சார் எப்படி சார் இருக்குங்க நீங்கள் சொல்லுங்கள் சார்? நல்லா இருக்குங்க, எஃபிஷியன்சி நல்லா இருக்குது. ஒரு ட்ரை லேண்டு நாங்கள் இப்போது புதுசாக விவசாயம் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி சார். அதுக்காக இப்போது கிணத்துக்குள்ளே போர் இருக்குது, அந்த போருக்குள்ளே பம்ப் இறக்கியிருக்கோம். சரி சார். 6 பேனலில் ஓடுது, நல்லாயிருக்கு, எஃபிஷியன்சி நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. பாலி கிறிஸ்டல் தான் போட்டுக்கிறீங்க? ஆமாங்க, பாலி கிறிஸ்டல் தான். சரி சார். இதில் என்ன சார் மரம் வைக்க போகிறீங்களா? இல்லை? ஆமாங்க, மரம் வைக்கலான்ட்டு இருக்கோங்க. சரிங்க சார். கொட்டாய் போட்டு அப்படியே ஒரே விட்டா பண்ணிட்டீங்க? ஆமாம் ஆமாம். எவ்வளோ நாளாக இதுவும் வைக்காத இருந்துச்சு? இது கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக சும்மாவே கிடந்தது. இப்போ தான் இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஏன் சார் கரண்ட் வாங்கினீங்களா? இல்லை BLDC மோட்டர் வாங்குறதுக்கு? கரண்ட் வாங்கலாங்க, அது நிறைய அலைய வேண்டியிருக்கு. நான் கோயம்புத்தூர்லேருந்து ஒவ்வொரு தடவை பேப்பர்ஸ் கொடுக்கணும், செய்யணும், இங்கே வரணும். சரி சார். டைம் இல்லை, அதனால் சோலார் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, அதனால் சோலார் போட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனசு திருப்தியாக இருக்கு? திருப்தியாக இருக்குங்க. கஷ்டப்பட்டு தான் போட்டீங்க? ஆமாம், ரொம்ப சிரமப்பட்டோம் காலையில். கரண்ட் வேறு இல்லாத. ஆமாம், கொஞ்சம் ரிமோட் ஏரியாங்கிறனால கரண்ட் இல்லாதனால ஜென்செட்டு அதெல்லாம் கொண்டு வந்து ஷெட்டு போடுற கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி சரி. நேற்று காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், நைட் முடியும் போது ஷெட்டில் ஒர்க்கு முடியும் போதே மணி 8:30 ஆயிடுச்சு. சரி சார். இன்னைக்கு காலையில் வந்து எல்லாம் ஃபினிஷிங் ஒர்க்கெலாம் முடிஞ்சு இப்போ தண்ணி எடுத்துகிட்டு இருக்குங்க. சரி சார். திருப்தியாக இருக்குங்களா? திருப்தியாக இருக்குங்க. 10,000 லிட்டர். ஆமாம், 10,000 லிட்டருங்க. தண்ணி விவசாயத்துக்கு உங்களுக்கு சரியாக போயிருந்தேண்ணே? போயிருங்க. ட்ரிப்பு தான் போட போகிறோங்க, அதனால் சரியாயிடும். சரியாக போயிருந்து. சரியாக போயிடும். ஓகே சார். BLDC பெஸ்ட்டாக இருக்குது. விவசாயம் போடலாமா? தாராளமாக போடலாம். கரண்ட் இல்லாதவங்க போடலாம். ஆமாம், காசு அதிகமாக வருது கரண்ட் இல்லாதவங்க. இந்த செடிகிடி போகிறவங்க கண்டிப்பாக. ஆமாம், மரம் வைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாக ட்ரிப்புக்கு கனெக்ட் பண்ணலாம். அது நம்ம ஏசி போட்டிங்கன்னா ட்ரைவ் எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நாங்கள் தூரத்துலேருந்து வந்து பார்க்குறதுக்கு செய்யறதுக்கெலாம் ஆள் சிரமங்க. நல்லா BLDC பிளான் பண்ணி போட்டோம். ஓகேங்க சார். சரிங்க சார். ஓகே சார். இது என்ன ஊர் சார்? இது கயத்தார் பக்கத்தில் கூட்டு பண்ணேன். சரிங்க. என் பேர் வசந்தகுமார்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாக்கு தான் போட்டு கொடுத்துருக்குது. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யாரா தங்குறதுன்னா 2 பேனல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் போட்டு தான் போடணும். காலையில் 7 மணிக்கே வந்து ஆரம்பிச்சிருச்சு, தண்ணி வந்து வரத்துக்கு ஆரம்பிச்சிருச்சு. பாலிகிருஷ்ணன் போடுறதுனால போட்டுனுக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாலிகிருஷ்ணன் சூப்பராக ஒர்க் ஆகுது. 330 வாட்ஸ்ன்னு நினைக்கிறேன். மொத்தம் 6 பேனல் 8 பேனலில் வந்து 2 பேனல் அப்படியே விட்டுட்டுங்க. இங்கே எதனா செட்டு போடுறப்ப எதனா யூஸ் பண்ணிக்கலாம், டிசி ஹோமு இல்லை இன்வெர்ட்டர் போட்டு பண்ணி கொடுத்தலாம் யாருன்னா தங்குற மாதிரி இருந்தா அப்படின்ட்டு. ஃபுல்லாகவே செட்டு போட்டு எல்லாமே காங்கிரீட்லாம் போட்டு செட்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா போட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு தேவைன்றவங்க கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். போர்வெல்னா கரண்ட் இல்லாதவங்க மட்டும், அப்படி இல்லைனா வந்து எதனா விவசாயம் செய்யணும் லைட்டாக 1 ஏக்கரை இந்த மாதிரி 2 ஏக்கரை இருந்துச்சுன்னா செடி வைக்கிறவங்க மட்டும் அந்த BLDC போட்டுக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெயில் டைமில் தான் ஒர்க் ஆகாமலாம் இல்லை, காலையில் 7 மணிலேருந்து ஒர்க் ஆகுது. உங்களுடைய யூஸை பொறுத்து BLDC மோட்ரு. இது உள்ளாவே சர்க்யூட் போர்டு இருக்குது. இது வந்து வெளியாகவும் வைக்கலாம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா உள்ளாவே வச்சுருக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா வெளியாகவும் வச்சு கொடுக்குறாங்க. நிறைய மோட்ரு இருக்குது. இன்னும் வந்து ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இது 320 அடி 520 நிறையா இருக்குது. அதிலே வந்து 8 பேனல் பார்த்திங்கன்னா 520 அடி போடலாம். இதே வந்து போடலாம். ஓகேங்களா, சூப்பராக ஒர்க் ஆகுது. தண்ணி வந்து தான் இருக்குது பாருங்கள், சூப்பராக ஒர்க் ஆகுது. அதான் வந்து இதில் வந்து சர்க்யூட் போர்டு இருக்கிறனால, கெப்பாசிட்டிலாம் இருக்கிறனால வந்து உள்ளாவே ஹீட்டும் ஏறாது. கூலிங் ஆயில் வேலை விட்டுங்கிறாங்க உள்ள மெஷின் உள்ள. ஒரு 2 ரிப்பேரே அப்படி ஆனால் கூட அந்த சர்க்யூட் போர்டு மட்டும் தான் போகும். இது வந்து பர்மனெண்ட் மேக்னெட் இருந்ததுனால காயில்லாம் எதுவுமே இல்லை, அதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். விவசாயிங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 லிட்டர் 10,000 லிட்டர் 1 ஹவருக்கு சூப்பராக இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்தித்துக்கிறேன். நான் உங்கள் ஜெய்மாதேஷ். பாய். மேலே செட்டு ஃபுல்லாக இந்த பக்கம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மேலே இருந்துச்சு தண்ணி, மேலே தெரியுது அங்கே இருந்துச்சு தண்ணி. அங்கேருந்து ஒரு 2-3 அடி இறங்கிடுச்சு. நேற்று ஃபுல்லாகவே போட்டு விட்டுருந்துச்சு தண்ணி, ஃபுல்லாகவே இறக்கணுன்றதுக்கோசரம். ஓகேங்களா, கிணத்துக்குள்ளே போட்டுனுக்குது.